ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் மீண்டுமாய் வரும்படியாக தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ள, நாம் அவரை ஆராதிக்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கனப்படுத்தி மகிமைப்படுத்த, அவருடைய அன்பு தயவு கிருபை நம்மை மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தி நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த அந்த உண்மையுள்ள தேவன், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள பரிகாரியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் கூட நம் மத்தியிலே அவர் ஜீவிக்கிற தேவனாய், நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே இந்த வேலையை ஒப்பு கொடுத்து கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட இம்மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தின தேவன் தொடர்ந்து அவருடைய இரக்கம் கிருபை தயவு நமக்கு கிடைக்கும்படியாக, அவருடைய அன்பு ஆசீர்வாதம் வழிநடத்தல் நமக்கு கிடைக்கும்படியாக, தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நாம் மறவாதபடி, அவருடைய கிருபையை நாம் மறவாதபடி, அவருடைய அன்பை நாம் மறவாதபடி, அவர் நமக்கு செய்த எல்லா ஆசீர்வாதங்களை நாம் மறவாதபடி அவருடைய கரத்திலே இந்த வேலையை ஒப்பு கொடுத்து கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக, அவருடைய வார்த்தை நமக்கு மட்டும் அவர் வழிநடத்தினருக்காக நன்றி சொல்லி அவருடைய சமூகத்திலே இந்த வேலையை நாம் ஒப்பு கொடுத்து நாம் இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்கிற தேவனாகிய கர்த்தர், நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய், நீர் ஜீவனோடு எங்கள் மத்தியிலே நீர் இன்றைக்கும் வாசம் பண்ணுகிற தேவனாய், உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்க நீர் இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்தினக்காய் நன்றி செலுத்து. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியதப்பா. உம்முடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன் சென்று எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்து. இந்த நேரத்திலே உம்மை கனப்படுத்த மகிமைப்படுத்த நீர் கொடுத்த நல்ல சுகபலத்திற்காய், பத்திரத்திற்காய், பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்து. இந்த வேளையிலே உம்முடைய கரம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. பாடும் பாடல்களிலும் தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற நேரத்திலும் வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற நேரத்திலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவநாம மகிமைக்கென்று நாம் ஒரு பாடல்களை பாடி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். பாட்டு புத்தகத்திலே ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே
கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமேன். தேவ கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வழிநடத்தி நம்மை பலப்படுத்தி பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட இரக்கத்தின் தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே ஒரு நிமிஷம் நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாம் தொடர்ந்து வேதத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். நின்ற வண்ணமாக மத்தேயு 4 அதிகாரம், மத்தேயு 4 அதிகாரம், Matthew 4th chapter, 1st verse to 11th verse. மத்தேயு 4 அதிகாரம் 1 வசனம் முதல் 11 வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்து பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலய துப்பாருகையின் மேல் நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறதே என்று சொன்ன.
அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்ன. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறது. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்பதே. ஆம், வாசித்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான வேளையிலே தேவன் தாமே வார்த்தையாயிருக்கிற நீ ஜீவப்பமாய், ஜீவ தண்ணீராய், ஜீவ நதியாய் ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே ஆண்டவரே கலிகூற உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு போஷிக்கிற தேவனாய், எங்களை பாதுகாக்கிற தேவனாய், எங்களை ஆண்டவரே கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாய், எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாய், பிசாசின் தலையை நசுக்கின தேவனுமாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட மகத்தான உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசி உமது நாம மகிமையும் நீர் இந்த பூமியிலே செய்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும். எங்களுடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற இந்த பொல்லாத நாட்களிலே அவனை நாங்கள் எவ்விதமாய் ஜெயம் கொள்வது, எவ்விதமாய் நாங்கள் அவனை அடையாளம் காண்பது, அறிந்து கொள்வது என்று நம்முடைய வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து இந்த நேரத்திலே தியானிக்கிற வேளையிலே கர்த்தர் தாமே வார்த்தையின் மூலமாய் பேசி புரிந்து கொள்ள, அதனுடைய மகிமையை, அதனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ ஞானத்தை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்து சொல்லுகிறேன். கடந்த வாரம் நாம் தியானித்த சட்டானாலஜி, டாக்ட்ரின் ஆஃப் த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் என்ற செய்தியை நாம் தொடர்ந்து அதனுடைய மற்ற காரியங்களை நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்திலே அங்கே அநேக இடங்களிலே பிசாசை குறித்தும் அவன் எவ்விதமாய் தேவ பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை அல்லது வார்த்தைகள் மூலமாக அவன் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்தி எவ்விதமாய் வஞ்சிக்கிறான் என்றும், அது மட்டுமல்ல அவன் வேதத்திலே அநேக இடத்திலே தேவ பிள்ளைகளையும் அவன் வஞ்சித்தான், பிள்ளைகளை மோசம் போக்கிறவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, அங்கே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது அவன் தேவ பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறவனாக நம்ம அங்கே வேதத்திலே பார்க்கிற பொழுது ஆதியாகமத்திலே அங்கே ஏவாளை அவன் வஞ்சித்த பொழுது அவன் செய்த காரியத்தை, அதன் மூலமாக இந்த பூமியிலே மரணம் வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏவாளையும் அது மட்டுமல்ல ஆதாமியும் அவன் வஞ்சிக்கிறான் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல யோபுவை பார்க்கிற பொழுது அவனும் அங்கே யோபுவை அநேக தொல்லைகளை கொடுத்து உபத்திரவத்தை கொடுக்கிறதை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அங்கே தேவனுடைய ஊழியக்காரனாகிய சகரியாவை குறித்து நம்ம பார்க்கிற பொழுதும் அவன் ஒரு பிரதான ஆசாரியனா இருக்கிறான். ஆனால் அவனுடைய வஸ்திரம் அழுக்காக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதை சாத்தான் குற்றம் சாட்டுகிறான். இப்படி அநேக இடங்களிலே சாத்தான் அவன் செய்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே அவன் எவ்விதமாக தனக்கு இருக்கிற அதிகாரத்தை, தனக்கு இருக்கிற அந்த வல்லமைகளையும் மற்ற காரியங்களை அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது போல வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே சுமார் 25 இடங்களிலே அந்த சாத்தான் யார் என்று நம்ம அடையாளம் காண முடிகிறது. சாத்தான் அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கும், அவன் எப்படி பிள்ளைகளை ஏமாற்றுகிறான், அவன் எப்படி வஞ்சிக்கிறான், அது மட்டுமல்ல அவன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை தவறான வழி நடத்துவதற்கும்
நம்மை தேவனை விட்டு பிரிப்பதற்கும் அவன் அநேக தந்திரங்களை கையாளுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவேதான் பாருங்க, அங்க ஏசாயாவிலே நம்ம பார்க்கும் பொழுது அவன் தன்னை ஒரு விடுவில்லின் நட்சத்திரமாக காட்டி அங்கே விழுந்து போறதை குறித்தும், சாமுவேல் புத்தகத்திலேயும் இன்னும் அநேக இடங்களிலே நம்ம அவனை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. கடந்த வாரம் அங்கே பிசாசினுடைய 10 பெயர்கள், சாத்தானிக் நேம், ஒரு 10 நேமை நம்ம பார்த்தோம். அவனுக்கு சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும், டெவில் அண்ட் சாத்தான் என்று அவனுக்கு 1 Peter 5th chapter 8th verse and Revelation 12th chapterல அவனுடைய பெயர் சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஏசாயா 14ஆம் அதிகாரம், ஐசாயா 14th chapter 12th verse and Ezekiel 28th chapter லூசிபர், அவனுடைய பெயர் லூசிபர் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே மேத்யூ 12th chapter 24 verse அவனை பெயல்சபூல், பிசாசுகளின் அதிபதி என்று நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6th chapter 15th நம்ம பார்க்கும் பொழுது பேலியாள் என்று அவனை பார்க்கிறோம். அதே மாதிரி அவன் 1 யோவான் 1 John 5th chapter 19th verse அவன் பொல்லாதவன், எனிமியாக இருக்கிறான். அதே மாதிரி மத்தேயு 4ஆம் அதிகாரம், மேத்யூ 4th chapter 1st verse to 10th verse அவன் சோதனைக்காரன், டெஸ்டிஃபையர் என்று பார்க்கிறோம். And 1 Thessalonians 3rd chapter 5th verse அவன் டெஸ்டிஃபை செய்கிறான், நம்மை சோதித்து நம்மை அவன் தேவ பிள்ளைகளா இல்லையா, நம்முடைய விசுவாசத்தை அவன் ஷேக் செய்கிறான், ஷேக்கிங் அவர் ஃபெய்த் என்று பார்க்கிறோம். அது மாதிரி யோவான் 12ஆம் அதிகாரம், ஜான் 12th chapter 31st verse அவன் இவ்வுலகத்தின் அதிபதி என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4:4 இக்காலத்தின் தேவன் என்று அவனை பார்க்கிறோம். அதே மாதிரி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆகாய மண்டலத்தின் அதிபதி என்று பார்க்கிறோம். எபேசியரிலே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இருளின் அதிபதி என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வெளிப்படுத்தல் விசேஷம், ரெவல்யூஷன் 12th chapter 10th verse சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறவன் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11th chapter 14th verse ஒளியின் தூதன் என்று நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஜெனிசிஸ் 3rd chapter சர்பென்ட் என்று நம்ம பார்க்கிறோம், அவன் வஞ்சிக்கிறவன், வஞ்சகன், சூழ்ச்சிக்காரன் என்று நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம், ரெவல்யூஷன் 12:9 is a serpent and devil என்று பார்க்கிறோம். அடுத்தது வெளிப்படுத்தல் 12:3 is a dragon என்று பார்க்கிறோம், வலு சர்ப்பம், பெரிய வலு சர்ப்பம், டிராகன் என்று அவனை குறிப்பிடப்பட்டது. இப்படியாக ஒரு 16 பெயர்கள், 16th நேம் டெவிலுக்கு இருக்கிறது, சாத்தானுடைய பெயர்கள் இருக்கிறது. அவன் எப்படி, how God was created him என்று நம்ம எசேக்கியல் 28th chapterல நம்ம பார்க்கிறோம். அதே போல அவனை குறித்து ஐசாயா 14th chapter நம்ம பார்க்க முடிகிறது. அவன் தேவன் அவனை படைக்கிறவோ, he is a perfect man, he is a perfect cherub, there is nothing, அவனிடத்தில் எந்த விதமான குறைகள் இல்லை, அவனிடத்தில் குற்றம் இல்லாதவனாக படைக்கப்பட்டான். ஆனால் எசாயாவிலே சொல்லும் பொழுது அவனுக்குள்ளாக பெருமை, பிரைடு, அவனுக்குள்ளாக அங்கே மேட்டிமை வருகிற பொழுது தேவன் அவனை அங்கே தன்னுடைய சமூகத்தில் இருந்து தள்ளி இந்த பூமிக்கு கீழே தள்ளி விடுகிறார். ஆகவே அவன் இந்த பூமியிலே கீழே விழுந்தவனாக, ஃபால் டவுன் ஏஞ்சல், ஃபாலன் ஏஞ்சல் என்று நம்ம அவனை பார்க்கிறோம். அவன் இந்த பூமியிலே இந்த
நாட் யூனிவர்சல், இந்த வேர்ல்டு, இந்த பூமியிலே அவன் கண்ட்ரோலிங் எடுத்துக்கிறான். அதைத்தான் நம்ம இங்க மத்தேயுல 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறப்போ, மேத்யூ 4 chapter 8th verse சொல்லுது, உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சகல ராஜ்யங்களின் மகிமையை காட்டி நீ தொழுது கொண்டால், என்னை பணிந்து கொண்டால் உமக்கு தருவேன். ஐ வில் கிவ் யூ த பவர் அண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லுகிறான். பட் he don't have any power and authority, but he is simply giving wrong statement. அது மட்டுமல்ல, அவன் அங்கே மாம்சத்தின் மேல், அவர் ஃபிளஷ் மேல அவன் என்ன செய்கிறான், ஆல்மோஸ்ட் ஒரு 17 கைண்ட் ஆஃப் ராங் திங்ஸ் அவன் நம்முடைய சரீரத்திலே அவன் செய்கிறான். அதை கலாத்தியர் 5th chapter 19 to 21st verse நம்ம படிக்கிறப்போ அந்த 17th கைண்ட் ஆஃப் இம்மொராலிட்டிஸ் அவன் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் தவறான வழியிலே நடத்துவதும், அவிசுவாசம் கொண்டு வருகிறதும், இப்படியாக அவன் செய்கிறதை நம்ம கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். அது மட்டுமல்ல, இஸ் அட்டாக்கிங் த மினிஸ்ட்ரி பீப்புள். இயேசு கிறிஸ்துவையே அவன் அட்டாக் செய்ய வந்தான். இயேசு கிறிஸ்துவை அங்கே சாத்தான் என்ன செய்கிறான், சோதிக்க வருகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் யூதாஸ் இடத்திலே வந்த பொழுது, ஜூதாஸ் காரியத்திடத்திலே வந்த பொழுது அவன் விழுந்து போகிறவனாக விட்டான். அவன் அந்த பணத்திற்காக தன்னை விற்று போட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அங்கே அவன் அந்த காரியத்தை செய்ததால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்போஸ்தல ஊழியத்தை அவன் இழந்து போகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜீவ புஸ்தகத்திலே, அங்கே மேத்யூ 10th chapterல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பெயர்கள் அங்கே பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவன் அந்த பண ஆசை காட்டி அங்கே யூதாசை, அவனுடைய பெயரை அங்கே ஜீவ புஸ்தகத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து கிறுக்கி போடும்படியாக, ஸ்கிரப்ட் அவுட், அதை கிறுக்கி போடும்படியாக அவன் செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளை அவன் அட்டாக் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம், தாக்குவதை. அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்கிறான் என்றால், அவிசுவாசி அன்பிலீவியர்ஸை எப்படி பார்த்தோம், கடந்த வாரத்திலே பார்த்தோம். அங்கே பொய்யான வழிபாடுகளை, அங்கே மெய்யான தேவனை வழிபடுவதற்கு பதிலாக பொய்யான வழிபாடுகளை அவன் அங்கே ரெவல்யூஷன் 2nd chapterல 13 verse அதை குறித்து சொல்லி இருக்கு. அதே போல 2 Corinthians 4th chapter 4th verseல சொல்லுது, அவர்களுடைய மனதை குருடாக்கிறான். இஸ் பிளைண்டிங் அவர் மைண்ட், he blind our mind. நம்முடைய மனதை அவன் குருடாக்குகிறான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, லூக்கா 8th chapter 12th verseல சொல்லுது, அவன் அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் இருந்து, தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருந்து அது ஊன்றி நிற்காதபடி, அது தேவனுக்குரிய கிரியைகளை செய்யாதபடி நெருக்கத்திலும் குழப்பங்கள், பிரச்சனைகளை கொடுத்து அங்கே வார்த்தையை விட்டு வழிதவறி போக செய்வதற்கும், வார்த்தைகளுக்கு அங்கே அவநம்பிக்கைகளை கொடுக்கிறதை அவன் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது. அவன் குருடாக்குகிறான், ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி கொண்டு நம்முடைய இருதயத்தை அவன் தாறுமாறாக்கி போடுகிறான். இன்னும் ஒரு காரியத்திலே நம்ம பார்க்கிறப்போ, இன்னைக்கு நம்ம முக்கியமா தியானிக்க போகிறது, விசுவாசிகளுக்கு எதிராக சாத்தானுடைய யுக்தி, against the believers, how Satan is creating against the believers. இங்கே நம்ம பார்க்கிற பொழுது அவன் எப்பொழுதும் கர்ஜிக்கிற சிங்கம் போலவும் நம்முடைய இருதயத்தை பலவீனப்படுத்துகிறவனாக அவன் இருந்து வருகிறான். ஒவ்வொரு நாளும் அவன்
ஏதாவது ஒரு வகையிலே தேவ பிள்ளைகளை அவன் துன்புறுத்தும்படியாக, தேவ பிள்ளைகளை அங்கே தவறான காரியங்களை செய்வதன் மூலமாக, அங்கே அவர்களை அங்கே தேவனை விட்டு பிரிப்பதன் மூலமாக அவன் தந்திரங்களை கையாளுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அவன் மிக முக்கியமான இன்னும் 2 காரியங்களை அவன் செய்கிறான். ஒழுக்க கேடாகவும், அது மட்டுமல்ல, அங்கே மன்னிக்கிற சுவாபம் இல்லாதபடி செய்து, அங்கே மன்னிப்பு நம்முடைய இருதயத்திற்கு அங்கே அவன் கொடுக்காதபடி இருதயத்தை கடினப்படுத்துகிறவனாக. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அங்கே மன்னிக்காத இருதயம் என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அவன் பாலியல் ரீதியாக ஒழுக்க கேட்டை, தவறான செய்கைகளை செய்ய, தவறான காரியத்தில் ஈடுபட அவன் நம்முடைய அந்த பர்சனல் லைஃப்ல அவன் அதை செய்கிறதை, நம்ம ஒவ்வொருவருடைய பர்சனல் லைஃப்ல அவன் அட்டாக் பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அங்கே தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் இருக்கிற பொழுது பொய்களை சொல்லும்படியாக, பொய்களை பேச பண்ணும்படியாக அவன் தந்திரமாக அவன் நம்முடைய கவனத்தை திசை திருப்பி, அல்லது நம்முடைய சிந்தனைகளை அங்கே உலக அன்பிலும் அல்லது உலக காரியங்களிலே அல்லது ஒரு மாயையான ஒரு அன்பை கொடுத்து அவன் நம்மை ஏமாற்றுகிறதை பார்க்க முடிகிறது. அங்கே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அனனியாவும் சப்பீராலும் அங்கே பிசாசு அவனுடைய இருதயத்திலே பொய் சொல்லும்படி அங்கே அவனுடைய இருதயத்தை நிரப்புகிறதை நம்ம பார்க்க முடியும். அங்கே கணவனும் பொய் சொல்லுகிறான், மனைவியும் பொய் சொல்லுகிறான். இப்படி இந்த 2 பேர் பொய் சொல்லி தேவனுடைய ஊழியர்களுக்கு எதிராக தேவ சமூகத்திலே, அங்கே தேவனுடைய சபையிலே அவர்கள் பொய் சொல்லி மறிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இஸ் மேக்கிங் அஸ் எ லையர். ஆக்ட் 5:3 அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அனனியா சப்பீரால் இந்த காரியத்தை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல 1 John 2nd chapter 15th verse நம்முடைய கவனத்தை திசை திருப்ப உலகத்தின் மீதும் உலக அன்பிலும் உலக பிரகாரங்களிலே பயன்படுத்துவதற்கு அவன் நம்மை திசை திருப்புறவனாக அவன் இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக அவன் என்ன செய்கிறான் என்றால், நம்முடைய எமோஷனல் லைஃப், உணர்ச்சிகளை அவன் தூண்டுகிறது. கோபத்தை, கசப்பை அவன் என்கரேஜ் செய்வான். எபேசியர் 4th chapter 26-27 பார்க்கிற பொழுது அவன் கோபத்தை கொண்டு கசப்புகளை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்ம இப்படி கோபம் செய்கிறதுனால ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். உங்கள் கோபம் சூரியன் மறைவதற்கு முன்பாக உங்களை விட்டு எடுபடாது. ஏனென்றால் அதை நீங்க தொடர்ந்து அந்த கோபத்தோடு, கசப்புணர்வோடு, எரிச்சலோடு இருக்கிற பொழுது அது பிசாசுக்கு இடம் கொடுப்பதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய உணர்ச்சிகளுக்கு நாம் இடம் கொடாதபடி அங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பவுல் நம்மை எச்சரிக்கிறார். அதுபோல அவன் ராங் டாக்டரின், அங்கே தவறான போதனைகளினாலே அவன் இன்னும் ஒரு காரியத்தை செய்கிறான். 1 யோவான் 1 John 4th chapter 1-14 நம்ம பார்க்கிறப்போ அவன் தவறான போதனைகளை கொடுத்து அவன் எவ்விதமாக தேவ பிள்ளைகளை ஏமாற்றுகிறான், அவன் எப்படி செய்கிறான் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் ஆக்ட் 2nd chapter and ஹீப்ரூ 6th chapter காணப்படுகிற அப்போஸ்டலிக் டாக்டரின், சபைகள் ஒவ்வொன்றும் அப்போஸ்டலிக் டாக்டரின்ல பின்பற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் தேவன் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். நம்முடைய சபையும் அப்போஸ்தலர், we are based on the apostolic doctrine.
நமக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு டாக்டரினோ அல்லது நமக்கு ஏதோ ஒரு புதுசான ஒரு டாக்டரினை நம்ம கிரியேட் பண்ணியோ அல்ல. we are based on full and fully and act second chapter இல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர்கள் முதலாக எந்த போதனைகளை உபதேசத்தை கொண்டு வந்து போதித்தார்களோ அதை நம்ம பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்ற அங்கே பிசாசானவன் விடாதபடி ஜனங்களை குருடாக்கியும் தவறான போதனைகளை கொடுத்து ஏமாற்றுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அவன் ஊழியர்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கும் அங்கே ஊழிய தடைகளை கொண்டு வருகிறான். ஒரு வில்லேஜ் போனாலும் சரி அல்லது டவுன்ல போறப்போ அங்க இருக்கிற அவிசுவாசிகளை கொண்டு வந்து உங்களை பொய் செய்வதற்கும் உங்களை அங்கே கேவலமாய் பேசுவதற்கும் பரியாசம் செய்வதற்கும் தேவனை குறித்தும் தேவ பிள்ளைகளை குறித்தும் ஊழியரை குறித்தும் ஊழியர்களை குறித்தும் அங்கே பரியாசம் கேலியும் கிண்டலும் அல்லது தடை செய்கிறது, ஊழியத்தை செய்ய முடியாதபடி தடை செய்வது. இப்படி ஊழியத்திற்கு விரோதமாக அவன் தடைகளை கொண்டு வருகிறான். 1 தெசலோனிக்கர் 2nd chapter 18th verse அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, இவைகள் எல்லாம் பிசாசானவன் செய்கிற தந்திரமாக இருக்கிறது. ஊழியர்களுக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாக, விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் செய்கிற தந்திரமாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்க, இந்த பிசாசானவன் அவன் எவ்விதமாக ஆதியிலே அவன் தேவ பிள்ளைகளை ஏமாற்றினான் என்று பார்க்கிறப்ப எப்படி அவன் மனிதர்களுக்குள்ளாக அவன் தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறப்போ இந்த புக் ஆஃப் ஜெனிசியஸ் 6th chapterல அவன் அங்கே தன்னுடைய செய்கைகளை அவன் தொடங்குகிறான். அங்கே இந்த பூமியை அழிவதற்கு முன்பாக அந்த காரியத்தை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளே என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். இவர்கள் என்ன செய்கிறார்களாமா, அங்கே பரிசுத்த வித்தை சீர்கெட்டதாக மாற்றி விடுகிறார்கள். அதனால்தான் தேவன் பார்த்து அங்கே மனுஷகுமாரர்களும் தேவகுமாரர்களும் மனுஷகுமாரத்திகளும் அங்கே செய்கிற அந்த தவறான காரியத்தினாலே இந்த பூமியிலே தேவன் அந்த காரியத்தை செய்து அங்கே நோவா காலத்திலே முழுவதுமாக அழிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதை அங்கே கிரேக்க மொழியிலே நம்ம அதை பார்க்கிற பொழுது அதை நெஃபிலீம் என்று பெயர், விழுந்து போனவர்கள். இந்த காரியத்தை அவன் செய்து அவன் தேவ பிள்ளைகளை அந்த பரிசுத்த வித்தை அவன் சீர்கட்ட செயலுக்கு அவன் பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, இப்படி சாத்தான் அவன் இன்னுமாக கூட அவன் புத்திசாலியாக அவன் எல்லாம் தெரிந்தவனை போல அவன் நடக்க விரும்புகிறான். பாருங்க, ஆண்டவர்கிட்ட அவன் பேசும் பொழுதே அங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அவன் வார்த்தைகளை கொண்டு இயேசு கிறிஸ்துவிடத்திலே பேசுகிறான். அதனாலதான் இன்றைக்கு அநேகர் ஊழியர்கள் அங்கே எது சரியானது எது தவறானது என்று ஐடென்டிஃபை பண்ண முடியாதபடி அங்கே குழப்பம் அடைகிறதை நம்ம பார்க்கிறோம். அது சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆகவே நம்ம தேவ பிள்ளைகள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாருங்கள், பிசாசானவன் அங்கே நம்ம ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறப்போ அவர்கள் அசுரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஜெயிண்ட் பீப்புளாக இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் பார்த்தீங்கன்னா வல்லமை படைத்தவர்களாக மிக மிக உயரமாக. நமக்கு கோலியாத்தை குறித்து தெரியும். அவன் கோலியாத் மற்ற எல்லா மனிதர்களை விட அங்கே மிக உயரமான மிக பலசாலியாக நின்று அந்த இஸ்ரவேல் படைகள் அவனை முறியடிக்க முடியாதபடி தடுமாறிக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, அதனாலதான் அங்கே அவனை குறித்து வேதத்திலே அவன் ஒரு மனிதர்களை அழிக்க, சாத்தான் மனிதர்களை கொல்லவும் அவன் அழிக்கவும் தான் அவன் வருதுகிறான். ஆகவேதான் தேவன் இந்த சாத்தானை அங்கே கொன்று போடும்படியாக அவனை அழித்து போடும்படியாக அங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் எப்பொழுது காயின் தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போனானோ,
காயின் அவிசுவாசிகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். காயின் இஸ் அன் அன்பிலீவியர் ஷேக்கர். அவன் ஒரு அன்பிலீவியராக இருக்கிறான். ஆனால் சேத்தனுடைய புத்திரர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக, தேவனை குறித்து அங்கே அறிந்து கொள்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமானதை இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்க, தேவன் இஸ் ஓமினிபட்டன், ஓமினி பிரசன்ட் என்று அறிந்து தேவன் எல்லா இடங்களுக்கும் நிறைந்தவர், எங்கும் இருக்கிறவர் என்று அங்கே அவர்கள் சாட்சி சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், தேவனுக்குரிய காரியத்தை அவர்கள் சரியானபடி அவர்கள் செய்து வந்தார். ஆகவேதான் பிசாசனுடைய எல்லா விதமான தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னுமாக கூட சாத்தான் செய்கிற மிக முக்கியமான காரியம், தேவ பிள்ளைகளை அவன் என்ன செய்ய விரும்புகிறான் என்றால் அவர்களை அழிக்க அவன் திட்டம் போடுகிறான். அங்கே லூக்கா 13th சாப்டர்ல நீங்க பார்க்கிறப்போ வியாதிக்குரிய விதத்திலே, டிசீஸ் வியாதிக்குரிய விதத்திலே அந்த தேவ பிள்ளைகளை அவன் அட்டாக் செய்கிறான். அங்கே நம்ம பார்க்கிறப்போ லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே அந்த சாத்தான் 18 ஆண்டுகளாக 18 இயர்ஸ் அந்த ஸ்பிரிட் அவனுக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இடத்துல அந்த பிசாசு பிடித்தவனை கொண்டு வருகிறப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமின் மகனை என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆபிரகாமின் பிள்ளை ஆகிய அந்த தேவ மனுஷனை இந்த சாத்தான் அவனுடைய கண்ட்ரோல்லே ஒரு 18 இயர் வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியாது. ஆகவேதான் அவன் வியாதிகளினாலும் அங்கே பொல்லாத அந்தகார கிரியைகளினாலே அவன் வைத்திருக்கிறதை பார்க்கலாம். அதனாலதான் பாருங்க, நம்ம திருச்சபை பிள்ளைகள், சபை விசுவாசிகள், நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அங்கே கலாத்தியர் 3rd chapter 7 and 9 சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் பிசாசனுடைய கட்டுக்களிலே, பிசாசு கொண்டு வருகிற வியாதிகளிலோ பலவீனங்களிலோ போராட்டங்களிலோ நாம் சிக்கிக்கொள்ளாதபடி மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்திலே நாம் வீரர்களை போல இருக்க வேண்டும் என்று. நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே தேவனுக்காக அங்கே வைராக்கியமாக நிற்கிற பொழுது, எப்படி ஒரு வீரன் அங்கே யுத்தத்திற்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்பானோ, அங்கே எப்பொழுது போர் வந்தாலும் அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி அவன் எல்லா காரியத்திலே அந்த போர் வீரனுக்குரிய எல்லா வஸ்திரங்கள் அவனிடத்திலே தயாராக இருக்கும். எல்லா விதமான அந்த தேவன் சொல்லுகிற தெசலோனிக்கரிலே சொல்லப்பட்ட அந்த எல்லா விதமான சர்வாயுத வர்க்கத்தை அவன் அணிந்து கொள்ள தயாராக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் எந்த நேரமும் அந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம அங்கே வாசிக்கிறப்போ தெசலோனிக்கர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்ம ஒவ்வொருவருக்கும் அது மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, அந்த காரியம் நாம் தேவனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அது நமக்கு உடையதாக இருக்கு. தெசலோனிக்கர்ல எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே, எபேசியர் 6th chapterல நம்ம வாசிக்கிறப்போ 11ஆம் வசனத்துல 6th chapter 11th verse, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தரலோகாதிபதியாகிய வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியத்திலே நமக்கு போராட்டங்கள் உண்டு. நீங்கள் இவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க திறனையுள்ளவர்களாக இருக்கும்படி நீங்க என்ன செய்ய வேண்டுமாமா, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டி கொண்டு, நம்முடைய ட்ரெஸ் என்பது அது ஒரு ட்ரூத்தாக இருக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம், எப்படி போர் வீரனுக்கு மார்க்கவசம் அவசியமாக இருக்கிறதோ, அங்கே ரைட்ஸ்னஸ் இஸ் த பிரேஸ்லெட் என்று சொல்லப்பட்டு,
அடுத்தது சமாதானத்திற்கு சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நம்முடைய கால்களிலே பாதரட்சையிலே சமாதானம் தான் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் போனாலும் சரி, ஊழியத்திற்கு போற இடத்துல அல்லது எங்க சென்றாலும் நாம் சமாதானத்தை கூறுவர்களாக இருக்க. நம்ம போறதுனால சண்டையோ குழப்பங்களோ போராட்டங்களோ இல்லாதபடி சமாதானத்தை அணிந்து செல்வர்களாக இருக்கும். நம்ம தலையில ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை ஹெல்மெட் இருக்க வேண்டும். தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நம்முடைய கையில அந்த போர் செய்கிறவன் எப்படி கையில அங்கே பட்டயத்தை வைத்திருப்போனோ, அங்கே அந்த பட்டாக்கத்தியை போல இருக்கிற அந்த பட்டயத்தை வைத்திருப்போம், அதே போல நம்முடைய கையிலே தேவ வசனம் இருக்கணும். வேர்ட் ஆஃப் காட் நம்முடைய கரத்திலே இருக்க. அப்பொழுதுதான் தேவ பிள்ளைகள் அங்கே பிசாசனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஆகவேதான் பாருங்க, அங்கே யோபுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிற பொழுது அங்கே பிசாசானவன் அங்கே அவனை அழிக்க வருகிற பொழுது கூட அவன் தேவனுக்காக சாட்சியாக இருக்கிறான். தேவனுக்காக அவன் உண்மையாக இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய ஜீவியம் முழுவதும் தேவனுக்கென்று வைராக்கியமாக நிற்பதினாலே அவன் இழந்து போனதை, அவனுடைய பிள்ளைகளும் சரி, அவனுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு இருமடங்காக கிடைக்கிறதை நம்ம பார்க்க முடியாது. ஆகவேதான் பாருங்க, தேவ பிள்ளைகளும் நாமும் ஒவ்வொரு நாளும் அங்கே மிக கவனமாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே பிசாசு என்ன செய்கிறான் என்று பார்க்கிற பொழுது அங்கே அவன் தன்னுடைய சொந்தத்தை எடுத்து பயன்படுத்துகிறான். அவன் தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய தான் யார் என்பதை அவன் தன்னுடைய ஜீவியத்திலிருந்து அவன் எடுத்து பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறது என்றால் பாருங்க, அங்கே யாக்கோபு ஜேம்ஸ் 3rd chapter 15th verse சொல்லுது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் விரோதம் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதல், சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுவாபமும் பெய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துரிச்சைகளும் உண்டு. பாருங்க, அவன் என்ன செய்ய விரும்புகிறான் என்றால் அவன் லௌகீக உலக சம்பந்தமான கருத்துக்கள், உலக ஐஸ்வர்யம், உலக காரியத்திலே, உலக செல்வாக்குகளே. இன்னைக்கு நம்ம சொல்ல போனோம்னா இன்னைக்கு திரைப்படங்கள் அல்லது மற்ற கதைகள், கற்பனை கதைகள், இப்படி சொல்லி சொல்லி அவன் கருத்துக்கள் மூலமாக தன்னை ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர், இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாக அவன் காட்டுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே நம்ம தேவ பிள்ளைகள் மிக ஞானத்தோடு மிக புத்தியோடு நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் எப்படியாகிலும் நம்மை தேவனை விட்டு பிரித்து போட அவன் எல்லா காரியத்தை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அப்படி செய்கிறதுனாலே அது ஜென்ம சுவாபம் என்று சொல்லப்படுகிறது. ஜென்ம சுவாபம் என்பது அது தேவனுடைய சுவாபம் அல்ல. இந்த பூமியிலே ஆதாம் ஏவாள் விழுந்த பிறகு அவருடைய சுவாபம், அவருடைய தன்மைகள், அவர்களுடைய அங்கே மரணத்துக்குரிய காரியங்கள், அங்கே பிசாசுக்கு இடம் கொடுப்பதினாலே வந்த எல்லா விதமான பொல்லாப்புக்கு அதை வழி நடத்துகிறதா. அதனாலதான் தேவ பிள்ளைகள் நம்ம எப்படி ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார்கள் அதை போல நாமும் வஞ்சிக்கப்படாதபடி ஞானத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் அடுத்த 17ஆம் வசனம் சொல்லுது, பரத்திலிருந்து வருகிறதோ சுத்தம் உள்ளதாய், அது சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனி, பட்சபாதம் அல்லது மாயமானமற்றதாக இருக்கிறது. அது நீதியுள்ளதாக சமாதானத்தில் நடக்கப்பட்டு சமாதானத்தினாலே அது விதைக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த காரியம்தான் காணப்பட வேண்டும். நம்முடைய மனசுக்குள்ளாக தேவ வசனம் இருக்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தை இருக்கிற பொழுது நாம் வஞ்சிக்கப்படுவதில்லை, நாம் ஏமாற்றப்படுவதில்லை, நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் திசை திருப்ப முடியாதபடி தேவன் நம்மை
எளிமையிலே பாதுகாக்கிறார். அதைத்தான் அங்கே 2 கொரிந்தியர் 11 சாப்டர் 3 verse சொல்லுகிறது, உங்கள் மனதை கிறிஸ்துவின் இருந்து அவன் திசை திருப்ப விரும்புகிறான் என்று. அப்படி திசை திருப்ப விரும்புவதை நாம் அடையாளம் கண்டு நம்ம மிக கவனமாக இருக்க நமக்கு தேவன் எச்சரிக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்கிறான் என்றால், அங்கே அநேக ஆலோசனைகளை கொடுத்து, உலக ஆலோசனைகளை கொடுத்து, உலக மனிதர்களை அங்கே அநேக காரியங்களை சொல்லி நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தனைகளை குழப்பி போடுவான், அல்லது நம்முடைய மனதை குருடாக்குவான். அதைத்தான் 2 கொரிந்தியர் 4:4 உங்கள் மனதை குருடாக்குகிறான் என்று சொல்லப்பட்டு, அவருடைய இருதயம் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டேன். அதனாலதான் பாருங்க, அங்கே மத்தேயு 13:19 சொல்லுது, அவன் வார்த்தை வளருவதற்கு முன்பாக அதை பறித்து கொள்ளுவரனாக, அதை அழித்து போடுவரனாக இருக்கிறான். நம்ம குருட்டாட்டம் இல்லாதபடி, நமக்குள்ள ஒரு பிளைண்ட்னஸ் இல்லாதபடி, நமக்குள்ள ஒரு அந்த தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய வார்த்தையானது வளருவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அது பிசாசானவன் அதை நம்முடைய அநேக புது விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்தோடு, குழப்பத்தோடு, அல்லது பழைய விசுவாசிகளை எடுத்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் ஆனவங்க கூட இன்னைக்கு ஒரு சில காரியங்கள்ல சோர்ந்து போகிறது. குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், அல்லது வேலை காரியங்கள், பண தேவைகள், அல்லது மற்றவர்களோடு பழகுகிற காரியங்கள், இப்படி பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது சோர்ந்து போய், அல்லது மிகவும் ஒரு அப்செட்டான நிலைமையாகி அங்கே அவர்கள் குழப்பத்திற்குள்ளாகிறத பார்க்கிறோம். அது நம்மை மிக கவனமாக, அது யார் கொண்டு வர்றது, அது எப்படி வருகிறது என்று தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அங்க ரெவல்யூஷன் 16 சாப்டர் 14 சொல்லுது, அவன் என்ன செய்கிறானாமா, இந்த முழு உலகத்தையும் முழு தேசங்களையும் அவன் வஞ்சிக்கிறவனாக, அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் எதிராக ஆட்சி அமைக்கிற அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் இன்றைக்கு முழு உலகமும் அங்கே பிசாசனுடைய தந்திரத்திற்குள்ளாக விழுந்து கொண்டிருக்கிறது. நம்ம மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த பிசாசானவன் எப்படி தேவன் ஜெயம் கொண்டார், இந்த பிசாசானவனுக்கு முடிவு என்ன என்று நம்ம பார்க்கிறோம். இந்த சுமார் 1.5 மணி நேரமாக, கடந்த வாரம் ஒரு 3/4 மணி நேரம், இன்றைக்கு ஒரு 3/4 மணி நேரமாக பிசாசானவனை குறித்து, அவன் எப்படிப்பட்டவன், என்ன செய்கிறான், என்னென்ன காரியத்திலே அங்கே தேவ பிள்ளைகளை ஏமாற்றினான், எப்படி அவன் அங்கே தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியத்தை செய்தான் என்று பார்ப்போம். இப்போ அவனுடைய முடிவு எப்படி இருக்கும், பிசாசனுடைய முடிவு எப்படி இருக்கும், பிசாசை நம்பி போனவர்களுக்கு முடிவு எப்படி இருக்கும், அல்லது பிசாசுக்கு அங்கே தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், அங்கே பிசாசனுடைய வார்த்தைக்கு அங்கே ஏமாந்து போனவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கொலேசியர் 2:15 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையின் மூலமாக அவர் அதிகாரத்தையும் எல்லா காரியங்களையும் செய்து அவனை ஜெயம் கொள்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, தேவன் அங்கே ரோமர் 16 இந்த சாத்தானை அவர் தலையின் கீழ் நசுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. சாத்தானுடைய எல்லா அந்தகார கிரியைகளையும், இன்னைக்கு அவன் செய்கிற எல்லா தந்திரங்களையும் முற்றிலுமாக தேவன் நசுக்கி போடுவார். அவன் தலையை அவர் ஆல்ரெடி நசுக்கிட்டார். அங்கே சிலுவையிலே அந்த மரணத்தின் மூலமாக அவன் தேவன் நசுக்கி இப்ப நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கார். யாரெல்லாம் அந்த நித்திய ஜீவனை ஏற்றுக்கொண்டார்களோ, இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலித்து பின்வாங்கி போனார்களோ அவர்கள் பாவத்தினாலும் பாவம் செய்யும் தூதர்களாலும் அங்கே மரணத்திற்கென்று, நியாய தீர்ப்புக்கென்று அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அங்கே 1 பேதுரு 2 4 அங்கே நம்ம வாசிக்கிறோம்.
அது மட்டுமல்ல, இந்த சாத்தானுக்கு என்று தேவன் அங்கே அக்கினி கடல் ஒன்று அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அதை மத்தேயு 25 அதிகாரம் 41 வெளிப்படுத்தல் 19:20 சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் என்றென்றைக்குமான அந்த மரணத்திற்குரிய அந்த அக்கினி கடல் அங்கே ஆயத்தப்பட்டிருக்கிறார். ஆகவே அவன் முடிவு மிக கொடூரமாக இருக்கு. ஆகவே விசுவாசியாகிய நாம் தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனாலே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் வழி நடத்துகிறார். அது மட்டுமல்ல, தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே, எபேசியர் 6 அதிகாரம் 17 சொல்லப்பட்டபடி தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆயுதமாக இருக்கிறது. சங்கீதம் 119:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களில் மறைத்து வைத்து பாதுகாக்க வேண்டும். யோவான் 8:32 சொல்லி இருக்கிறது, நம்மை விடுதலை ஆக்குவது தேவனுடைய வார்த்தை என்னும் சத்தியமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஆபிரகாமினுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவர்களை தேவன் அங்கே ஒன்று சேர்த்து அவருடைய அந்த புதிய பரிசுத்த பர்வதத்திலேயும் அங்கே புதிய வானம் புதிய பூமிக்கு கொண்டு செல்கிறார். ஆனால் பாவம் செய்த அங்கே விழுந்து போன தேவதூதர்களையும் விழுந்து போன தூதர்களையும் அங்கே பாவம் செய்த அந்த தூதர்களையும் தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த நெருப்பு கடலிலே, அக்கினி கடலிலே அவர் அழித்து போட வருகிறார். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார். ஆகவே பிசாசானவனை நாம் அடையாளம் கண்டு அவனுடைய முடிவை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த முடிவு அங்கே தேவ பிள்ளைகளுக்காக தேவன் வைத்திருக்கிறது. நமக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அவனை அடையாளம் கண்டு அவன் யாரானவன், அவன் எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொண்டு அவனுக்கு நாம் செவி சாய்க்காதபடி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாக, தேவனுடைய காரியத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாக நாம் தேவனுடைய அந்த அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே, ஏனென்றால் இந்த ஸ்னேக் அல்லது சர்பன்ட் என்று சொல்லுகிற பிசாசானவன் அவன் வஞ்சித்து கொண்டுதான் இருக்கிறான். இன்றைக்கும் அவன் அநேக ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் அந்த த லேக் ஆஃப் ஃபயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே அங்கே நம்ம வாசிக்கிறப்போ ரெவல்யூஷன் 20th chapter, ரெவல்யூஷன் 20th 13 and 14 நம்ம வாசிக்கிறப்போ, சமுத்திரம் தன்னிலே ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்கள் மரித்தோரை ஒப்பு கொடுத்தது, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணம் பாதாளம் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம். This is second death. இது இரண்டாம் மரணம். இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்போ ஒரு தேவ பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறோம். We are born again people. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து தேவன் என்றும் இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்றும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க உரியவர், இயேசு கிறிஸ்துவிடத்திலே மட்டும்தான் சகல அதிகாரங்கள் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டும்தான் வல்லமை இருக்கிறது, அவர்தான் நம்மை படைத்தவர், நம்மை உண்டாக்கினவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக உயிர் தெழுந்தவர் என்று நம்ம அறிக்கை செய்து நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த தேவனாக இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இது விசுவாசிகள். ஆனால் அவிசுவாசிகள் அதை செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு மறுபிறப்பில்லை. they don't have any born again அந்த டெஸ்டிமனி அல்லது born again லைஃப் அவங்களுக்கு உள்ள. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இரண்டாம் மரணத்திற்குள்ளாக கடந்து செல்கிறார். நாம் முதல் மரணம் மட்டும் நமக்கு இருக்கும். சரீர பிரகாரமாக
மரிக்கிறது தான் முதல் மரணம். ஆவிக்குரிய மரணம் என்பது தேவ பிள்ளைகளுக்கு கிடையாது, ஊழியர்களுக்கு கிடையாது. யார் அவரை விசுவாசித்து உண்மையாய் சாட்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய வார்த்தையின்படி நிற்காமல், தேவனை ஆராதிக்காமல், தேவனை சொந்த இரட்சகராக, பரிசுத்தம் உள்ளவராக, பயப்படத்தக்கவராக, தேவ அன்பிலே நிறையாதவர்களாக, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்லாதவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர பிரகாரமான மரணமும் இருக்கும், ஆவிக்குரிய மரணமும் இருக்கும். அந்த ஆவிக்குரிய மரணம் என்பதுதான் இரண்டாம் மரணம். அதனாலதான் அங்கே மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த லேக் ஆஃப் ஃபயர் கிடையாது. ஏனென்றால் நம்ம ஓவர் கம் ஆயிட்டோம். நம்ம எப்படி ஓவர் கம் ஆனோம் என்றால் பை ஃபெய்த், பை ஹோலி ஸ்பிரிட், பை நாலேஜ் ஆஃப் த வேர்ட். அதுதான் அங்கே 1 ஜான் 5:5 and 2 Corinthians 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஜெயங்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி பை ஹோலி ஸ்பிரிட் 1 John 4:4 and Ephesians 3:6 சொல்லப்பட்டிருக்குது, we must be filled with the Spirit. The one who is in you greater than one who is in the world என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல by knowledge of the word, the word of God is our only offensive weapon. The word of spirit என்று சொல்லப்பட்டிருக்கிறது Ephesians 6:17 பாருங்க. அது மட்டும் இல்ல, Psalm 119:11 சொல்லப்பட்டிருக்கிறது, we must hide the word in our heart so that we might not sin against him. நாம் தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறப்போ நாம் பாவம் செய்ய மாட்டோம். ஜான் 8:32 சொல்லப்படுற, it is the truth that sets us free. தேவனுடைய சத்திய வார்த்தை நம்மை எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாத்து நம்மை விலக்கிக் கொள்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கு. இப்படித்தான் தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள், பரிசுத்தாவிலே நிரப்பப்படுகிறார்கள், விசுவாசத்திலே வளர்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் விசுவாசிக்காமல் அவிசுவாசத்தோடு ஒரு அசுத்த வாழ்க்கை, ஒரு அக்கிரமம் உள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறார்களோ அது ஃபாலன் ஏஞ்சலினாலே, சின்ஃபுல் ஏஞ்சலினாலே, அங்கே லஸ்ட்னாலும் அல்லது அது பிரைடுனாலே, பிரைடு பொறாமையினாலே, அங்கே பெருமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக அங்கே தங்களை தாங்களே கெடுத்து அழிந்து போகிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகள் நாம் மிக எச்சரிக்கையாக இருந்து சுமார் 100க்கும் அதிகமான வசனத்தின் மூலமாக நாம் பிசாசானவனை அடையாளம் கண்டோம். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், எப்படி தன்னுடைய காரியத்தை செய்கிறான் என்று பார்த்தோம். ஆகவே இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே அவருடைய செட்டை நிழலிலே அவருடைய பரிசுத்த கரத்திலே நம்மை பாதுகாக்க, நாம் கேட்ட வசனத்தின்படி சாட்சியா இருக்க தேவன் நம்மை வழிநடத்த, வார்த்தை என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக, அந்த வார்த்தை என்னும் பட்டயத்தை பிடித்து கொண்டோம், தேவனுடைய அந்த சர்வாயுதத்தை நாம் அணிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டு வரலாம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலே வாசித்த சத்திய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட மட்டும் பேசி எங்களை, ஆண்டவரை, விசாசானவன் எப்படிப்பட்டவன், அவன் எவ்விதமாய் நயவஞ்சகத்தோடு, வஞ்சிக்கிற ஆவியோடு, எவ்விதமாய் அவன் தந்திரத்தோடு, எவ்விதமாய் அவன் மோசம் போக்குகிறான், எவ்விதமாய் வியாதிகள் மூலமாக, போராட்டங்கள் மூலமாய், குழப்பத்தின் மூலமாய், ஆண்டவரே, வார்த்தையை அவன் புரட்டி போட்டு அவன் தன்னுடைய சொந்தத்திலே எடுத்து பேசுகிறவனாய், அவன் பொல்லாங்கு செய்கிறவனாய், அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறானப்பா. அப்படிப்பட்ட பிசாசை நாங்கள் வார்த்தையின் மூலமாய் அடையாளம் கண்டு எங்களுக்குள்ளாக தேவ ஆவியானவர் கிரியை செய்ய, தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து வேதமே சத்தியம் என்று, வேதமே நித்திய ஜீவன் என்று அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வேதத்தின் மகத்துவங்களை, வேதத்தின் மகிமைகளை அறிந்து கொண்டு தொடர்ந்து சாட்சியாய் நிற்க, தேவனுக்கென்று கனி கொடுக்க, தேவனுடைய அந்த நித்திய ராஜ்யத்திலே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாகவும்,
அந்த புதிய பரம எருசலேமிலே புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் என்னென்னைக்கும் உம்மோடு கூட தங்கி இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் கிருபை தர வேண்டுமா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த மகத்துவங்களை பெற்றுக்கொள்ள, அந்த மகிமையான தேவனாகி உம்மை அடையாளம் காண, உமையே விசுவாசித்து நீர் ஒருவரே தேவன் என்றும் நீரே இரட்சகர் பரிகாரி, உம்முடைய நாமமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில கட்டளையிடப்படவில்லை என்று அறிந்து கொள்ள தேவ இரக்கம் கிடைக்க வேண்டுமா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் டு காட். தேங்க்யூ ஜீசஸ்.